ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். தோண்ட தோண்ட போய்க்கிட்டே இருக்கு ஆக்சுவலா. எடுத்து டீட்டெயில் எடுப்போம்டா அப்படின்னு ஆக்சுவலா எனக்கு ஆல்ரெடி ஒரு விஷயங்கள் தெரியும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வீடியோ போடும்போது கொஞ்சம் டீட்டெயிலா, டீப்பா வீடியோ போடுவோமே அப்படின்னு பார்த்தா, இது போக போக போய்க்கிட்டே இருக்கு. இத பத்தி பேசுனா ஒரு வீடியோலாம் பத்தாது அப்படிங்கிற மாரி தோணுது. பட் ஆனா அவ்வளோ டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயம் வந்துரும். ஸோ அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் மட்டும் அந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஸோ அப்படி தேடிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு 5, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள நியூஸ். இன்னைக்கு உள்ள நியூஸ் தான். சரியா? கிட்டத்தட்ட 5 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கு வந்த நியூஸ். 9 மணிக்கு நம்ம இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் ஆல்ரெடி 9:30, 10 மணி. சரியா? ஸோ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். குளோபல் ரீதிங் அண்ட் இந்தியா ட்ரேடிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ட்ரேடிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த ட்ரேடிங் ஃபியூஸ் ஓகே பேசிக்கா எஃப்ஐஐ இந்த மாதிரி ஆட்கள் ஓகேங்களா, எஃப்ஐஐ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ல இந்த மாதிரி ட்ரேடிங் ஃபியூம் மூலமா தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து இந்தியாவிலேயே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ். ஸோ பேசிக்கா பெரிய ஆல்கோ வந்து இதுல ப்ளே பண்ணப்பட்டது. ஆல்கோனால இந்த மிஸ்டேக் நடந்துச்சு. ஆக்சுவலா இத இப்ப எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது மிஸ்டேக்கா தான் தெரியுது. ஏன்னா வந்து ஜேன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பிளேஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மல்டிபிள் இடத்துல சரிங்களா? ஸோ இப்போ நீங்க நெதர்லாண்டா இருக்கலாம், இல்ல ஹாங்காங்கா இருக்கலாம், இல்ல வந்து சிங்கப்பூரா இருக்கலாம், இல்ல யுஎஸ்ஆ இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றது த்ரூ ஏதோ இப்போ இந்தியன் மார்க்கெட்னா இந்தியன் மார்க்கெட் இவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க வந்து எல்லா இடத்துலயும் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டியூஷன் ஹெட்ஜ் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல போயிட்டு ஹெட்ஜ் ஃபண்டு, லிவரேஜ், இன்ஸ்டியூஷன் ஃபண்டு, இடிஎஃப், பாண்ட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கும். அப்ப இவங்க வந்து இதுக்கு வந்து அதாவது நீங்க எங்க மூலமா ட்ரேட் பண்ணுங்க லைக் புரோக்கர் மாதிரி. இப்ப நீங்க எப்படி ஜீரோதா, ஏஞ்சல் அப்படின்னு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஆள் இவர் அவ்வளவுதான். பெருசா சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு ஆளு தான் ஓகேங்களா. இவங்களால ஓனா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதுல மெயினா இப்போ வந்து புதுசா வந்திருக்க நியூஸ்ல படி பாத்தீங்க அப்படின்னா சம் brokers will now have to rework their algorithms to ensure there is no overlap or with contradiction within the group அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? person familiar with the matter, this is important illiquid counters ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா வந்து இவங்க வந்து 43,000 கோடி 43,000 கோடி ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஜேன் ஷீட்டை பத்தி தெரியுமா தெரியாதா, வீடியோ போடுறவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் நிறைய விதமா வீடியோ பேசுறாங்க. ஒரு 40 நிமிஷம் வீடியோ போட்டு 3 நிமிஷம் ஜேன் ஷீட்டை பத்தி பேசிட்டு சரி மீதி 40 நிமிஷம் சொந்த கதை சோக கதையை பேசுறவர் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து என்னன்னா ஜேன் ஷீட் ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இந்தியன் மார்க்கெட்னால எஃப்என்டோனால ஃப்ராட் தான், ஃபாரக்ஸ் வந்துருங்க அப்படின்னு பேசுறாங்க. ஸோ மற்றவங்க கதை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி டீட்டெயிலாக வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். ஆக்சுவலா நான் ஆரம்பிக்கும் கூட ஒரு சின்ன விஷயம், மேனிப்புலேஷன் நடந்தா நல்ல விஷயம் தானே. இப்போ 5 ரூபாய் இருக்கிற பிரீமியம் 500 ரூபாய் போனா நல்ல விஷயம் தானே. கண்டுபிடிக்க தெரியாத ஆட்கள் தான் ஓகேங்களா, கண்டுபிடிக்க தெரியாத ஆட்கள் தான் அதை பத்தி வருத்தப்படணும். கண்டுபிடிக்க தெரிஞ்சு இதை பத்தி இது ஓகே 5 ரூபாய் இருந்து போக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்கன்னா அது குட் நியூஸ் தான். கரெக்டா? உண்மையிலேயே நீங்க வந்து மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி பண்றவங்க அப்படின்னா அது குட் நியூஸ் தான். நம்மளால இப்போ வந்து ஃபாரக்ஸ் பண்ண முடியுது, கிரிப்டோ பண்ண முடியுது, இந்தியன் மார்க்கெட் பண்ண முடியல, ஆப்ஷனை பண்ண முடியலன்னா இன்னும் இந்தியன் மார்க்கெட் ஹீட்டுக்கு வந்து வரலன்னு அர்த்தம். சமைக்கும் போது கை சுட்டுருச்சு அப்படின்னு சமைக்காம இருக்க போறது இல்ல, சாப்பிடாம இருக்க போறது இல்ல, அதுக்கு நான் 24 மணி கடையில வாங்கி திங்க போறேன் அப்படின்னு இருக்க போறது கிடையாது. சரியா? தெளிவா புரிஞ்சுங்க. இந்த நெகட்டிவா பேசுறவங்களுக்கு எல்லாம் சமர்ப்பணம். ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து வீடியோ போடுங்க. எஃப்என்டோ அப்படின்னா எஃப்என்டோட கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்து வீடியோ போடுங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லிக்கிறேன். சரி, நெகட்டிவிட்டியா போடாதீங்க. அப்படி தெரியல அப்படின்னா தெரியலன்னு போடுங்க. இல்ல வந்து சும்மா வந்து உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட் கிடைக்கும் அப்படின்னு போடாதீங்க. ஸ்டார்டிங் ஒண்ணு எஃப்என்டோ. சரியா? எஃப்என்டோ மெயின் பர்பஸ் அப்படியே கூகுள்ல அப்ப நமக்கு இந்த எடிட்டிங்லாம் கிடையாது. மெயின் பர்பஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல போடுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டாருன்னா சரியா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேளுங்க, ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? த மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் மேனேஜ் டு ஃபினான்சியல் ரிஸ்க், அதாவது ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க ஓகேவா. அண்ட் டு ஸ்பெகுலேட் த ஃபியூச்சர் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அண்டர்லைங் அசெட்னா உங்களுடைய சொத்து. சொத்து அது இண்டெக்ஸா இருக்கலாம், இண்டெக்ஸ் சொத்து கிடையாது, ஸ்டாக்கா இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸா இருக்கலாம்,
ஏதாவது இது கமாடிட்டியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. சோ இப்போ இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ். ஒரு தங்கம் பிசிக்கலா ஒரு ஹெட்ஜிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகே, 6000 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ இது என்ன ஆகுது, அடுத்த ஒரு வருஷம் வந்து கோல்டு வந்து டவுன் சைடை வந்து பாக்குது. ஓகேவா, இப்போ 5000 வரைக்கும் வரும் அப்படிங்கறத வந்து நீங்க அனலைஸ் பண்றீங்க. அப்போ நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, 6000க்கு நீங்க சேர்த்து வச்சிருந்த தங்கத்தை கொண்டு போய் வித்துட்டு திருப்பி 5000 வந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம். கரெக்டா, மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்ப நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், வெறும் ஒரு 500 ரூபாய் மட்டும் பே பண்ணி, இந்த 500 ரூபாய் இல்ல, அதைத்தான் பிரீமியம்னு சொல்றோம். நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இந்த 500 ரூபாய் தான் பிரீமியம்னு சொல்றோம். வெறும் 500 ரூபாய் மட்டும் பே பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புட் ஆப்ஷனா வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு புட் ஆப்ஷனா வாங்கிக்கலாம். இப்ப வந்து தங்கம் வந்து 5500 ரூபாய் வந்துருது. அப்ப 500 பாயிண்ட் கீழே விழும்போது, பேசிக் கால்குலேஷன் சொல்றேன், இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆகுமான்னு கேட்காதீங்க. ஓகேவா, இப்ப 500 பாயிண்ட் கீழே வரும்போது அட்லீஸ்ட் இங்க வந்து ஒரு 300 பாயிண்ட் ஏறுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கிடைச்ச லாபம் வந்து 300 ரூபாய். பட் ஆனா வந்து 300 ரூபாய். பட் உங்களோட பிசிக்கல் தங்கம் பிசிக்கலாவே இருக்க போது அது கீழே வர்றப்ப உங்களுக்கு கிடைச்ச லாபம் 300 ரூபாய். இப்ப 5500 ரூபாய் திருப்பி 6000 ரூபாய் நீங்க வாங்கின பிரைஸ்க்கே வந்துருச்சு. இருந்தாலும் நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் இருப்பீங்க, 300 ரூபாய் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. அப்ப இதுதான் பேசிக்கான ஹெட்ஜிங். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதா சொல்றேன். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் இதுதான் ஹெட்ஜிங். இப்போ நீங்க இப்போ ஒருவேளை இது 6000 வந்து 6500 போயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன, இங்க 300 ரூபாய் லாஸ் ஆயிருப்பீங்க, 200 ரூபாய் ஓவராலா ப்ராஃபிட்ல தான் இருக்க போறீங்க. ஓகேவா, 200 ரூபாய் ஓவராலா ப்ராஃபிட்ல தான் இருக்க போறீங்க. ஆனா அது 0 ஆகிற வரைக்கும் வச்சுக்க போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுல நிறைய மெத்தட் இருக்கு. சரியா, இதுல நிறைய மெத்தட் இருக்கு. பட் இந்த ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் F&O ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் லாஸ்டா வந்து ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப வைரலா போயிருக்கும். இஸ் F&O ஃபார் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதை வந்து என்னன்னே தெரியாம நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து எடுத்து ட்ரோல் பண்ணிருப்பாங்க. F&O மிடில் கிளாஸ்க்கு இல்லையாப்பா இல்லையாப்பா. ஆக்சுவலா அது கிடையாது. அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் F&O மிடில் கிளாஸுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து ஒரு பெரிய பொசிஷன் வச்சுக்கிறவங்க அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதாவது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஷேர் வாங்கி வச்சிருக்காரு, இப்ப மார்க்கெட் கிராஷ் ஆக போதுன்னு தெரிஞ்சா அவர் எடுத்துட்டு போயிருவாரு. அப்ப வந்து மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்காது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. கரெக்டா, 1 கோடி ரூபாய்க்கு நீங்களே ஷேர் வச்சிருக்கீங்க, கோவிட் மாதிரி ஒரு கிராஷ் வந்து முன்னாடியே தெரியுது, இல்ல இந்த மாதிரி நீங்க சப்போர்ட்டா உடைக்குது. இப்ப நம்மளே உட்காந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு உட்காந்து 1000 ரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரியாதா? 20 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, 30 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, இல்ல 30 வருஷமா ட்ரேடிங் ஃபிலிம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியாதா? ஓகே, சோ பேசிக்கா இப்ப சப்போர்ட் உடைக்குது. அப்ப இந்த காசெல்லாம் பார்த்து வெளியே எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நட்டம், மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நட்டம். கரெக்டா, அப்ப அவங்களுக்கு வந்து ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த F&O மெயின். ஓகே, F&O அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தெரியுங்க. இப்ப பாத்துக்கோங்க, ஹெட்ஜிங்காகவும் ஸ்பெகுலேஷனுக்காகவும் லிவரேஜுக்காகவும், ஓகே, லிவரேஜுக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து F&O. இது ஹையஸ்டா யாரு பண்றான்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல தான் பண்றாங்க. F&O அப்படி CE PE அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா கால் யூரோப்பியன் புட் யூரோப்பியன் தான். ஓகே, யூரோப்பியன் மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு மெத்தட், பண்ற ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ வந்து ஆனா லார்ஜஸ்டா பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்தியா தான் பண்றாங்க. இந்தியா தான் ஹையஸ்ட் F&O ட்ரேட் பண்றது. ஓகே, சோ இப்போ வந்து F&O வந்து எல்லாராலையும் பொசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இல்லப்பா நான் எடுக்கேன்பா, டெய்லி 10 லாட் போடுறப்பா, டெய்லி 1000 லாட் போடுறப்பா, 1 லட்சம் குவான்டிட்டி போடுறப்பா, 5 லட்சம் குவான்டிட்டி போடுறப்பா. நம்ம ரீட்டைலர். ஓகே, நல்லா வித்தியாசம் புரிஞ்சுங்க. நம்ம ரீட்டைலர் இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க. கேட்டகரியா பிடிக்கலாம். ரீட்டைலர்ஸ், DII, FII, மார்க்கெட் மூவர்ஸ், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு நிறைய கான்செப்ட் தொட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா சுத்தி முத்தி எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் தான் வரும். மார்க்கெட் மூவர்ஸ் வேற, இன்ஸ்டிடியூஷன் வேற அப்படின்னு பேசுறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. சரியா, லிக்விடிட்டி ப்ரொவைடர், இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர், மார்க்கெட் மூவர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுலாம் நிறைய 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 செபியே வந்து நிறைய வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீ இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறியா, உன்னால வந்து இதைத்தான் பண்ண முடியும், இதைத்தான் பண்ண கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதைதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்ப ரீட்டைலா இருக்கிறீங்களா, நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அக்னாலஜ்மெண்ட் நோட்டிபிகேஷன் வரும். என்ன நோட்டிபிகேஷன் வரும்? 99% ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வில் லூஸ் த மணி இன் F&O. ஓகேவா, ரீட்டைல் ட்ரேடர் வில் லூஸ் த மணி இன் F&O இப்படிதான் வரும். ஏன் ரீட்டைல் ட்ரேடர் அப்ப இன்ஸ்டிடியூஷன் லாஸ் ஆகலாம் கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் அலோட் டு பை. ஓகே, நாட் அலோட் டு பை F&O. இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா, இதுல பாருங்க, இதுல நான் எடுத்து வச்சிருக்கேன் செபியோட ரூல்ஸ். FPI ரெகுலேஷன்ஸ் மெயின் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் அடாப்ஷன். ஓகே, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், FPIனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். ஆக்சுவலா அவங்க ஸ்டாக் தான் வாங்குவாங்க இந்தியன் மார்க்கெட்ல, த்ரூ சிங்கப்பூர்லயோ இல்லை த்ரூ ஹாங்காங்லயோ வந்து இது வாங்குவாங்க. இப்ப நம்மளாம் இப்ப நைட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிஃப்டி எங்கப்பா இருக்கு அப்படின்னு தேடுவோம். கரெக்டா, நிஃப்டி எங்கப்பா இருக்கு அப்படின்னு தேடுவோம். என்ன பண்ணுவோம், SGX நிஃப்டி பார்ப்போம். கரெக்டா, SGX நிஃப்டி இல்ல கிஃப்ட் நிஃப்டி. SGX நிஃப்டிங்கிறது கிடையாது, ஒண்ணு கிடையாது.
சிங்கப்பூர் நிஃப்டி அப்படிங்கறதான் கான்செப்ட். சரியா, சிங்கப்பூர் நிஃப்டி அதாவது நிஃப்டி நம்ம நிஃப்டி தான் சிங்கப்பூர்ல ட்ரேட் பண்ணது கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கோம். அதனால சிங்கப்பூர் நிஃப்டியா கிஃப்ட் நிஃப்டி அப்படியே மாத்தணும் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட்லாம் வந்து இப்ப அதோட ஹெட் ஆபீஸ் வந்து குஜராத்ல வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் தொட்டு தொட்டு போயிட்டே இருக்கும் கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா. பட் அவ்வளவு விஷயம் வேண்டாம், ஜேன் ஷீட்டுக்கு வருவோம். ஓகேவா, இந்தியா ஓகேவா, இந்தியா அலோவ் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்ஸ். ஓகேவா, ஃபியூச்சர் அண்ட் அலோவ் பண்றாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அலோவ் பண்றாங்க. ஆனா வித் செர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஒன்னால இவ்வளவுதான் பொசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் லிமிட் இருக்கு. ஓகேங்களா, பொசிஷன் லிமிட் இருக்கு. அண்ட் ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே, இது நான் கொடுத்தது இல்ல, செபி வெப்சைட்ல உள்ளதுதான். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்மெண்ட்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுத்து பேன் கார்டு கொடுத்து இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் கொடுத்து தான் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். கரெக்டா, அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா, ஸோ பேசிக்கா அவங்க எதுக்கு எடுக்க முடியும்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக தான். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால எங்க வந்துருது, ஹெட்ஜிங்க்கு வந்தது. ஒன்லி ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் அவங்களால பொசிஷன் எடுக்க முடியும். சரியா, F&Oல ஹெட்ஜிங் பொசிஷனுக்கு மட்டும்தான் பொசிஷன் எடுக்க முடியும். என்ன பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங் பண்ணி பையிங் பண்ண முடியும். ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணி ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ண முடியும். இந்த மாதிரி ஹெட்ஜிங் தான் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகே, with speculation future price movement without owning the underlying stocks, without owning the underlying stock வந்து அதோட ஸ்டாக் இல்லாம அதோட ஆப்ஷனை நேக்கடா பை பண்ண முடியாது. ஆனா இங்க வீடியோ போடுற மக்கள் என்ன சொல்றாங்க, நேக்கடா புட் ஆப்ஷன் எடுத்து அதாவது ஃபியூச்சரை வாங்குறாங்களா, அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ட்ரெண்ட் இருக்குன்னா ட்ரெண்ட் டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 40,000 கோடிக்கு வாங்கிட்டாங்க. சரியா, ஒரு 10,000 கோடிக்கு புட் ஆப்ஷனை வாங்கிட்டாங்கன்னா இந்த 40,000 கோடியா வித்துடுறாங்கன்னா வித்த உடனே அந்த ஸ்டாக் வந்து அந்த புட் ஆப்ஷன் வந்து பிரீமியம் கடவுளமே ஏறிடுதான். எப்படி இருக்கு அவங்க கதை. இப்படி நினைச்சா எல்லா இன்வெஸ்டரும் இப்படி பண்ணலாமா, எல்லா இன்ஸ்டியூஷனும் இப்படி பண்ணலாமா, ஏன் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அவங்களுக்கு பொசிஷன் லிமிட் இருக்கு. இல்ல 1,500 கோடியில இருந்து 10,000 கோடி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை பொறுத்தும் அவங்களுக்கு கொடுத்த கெப்பாசிட்டியை பொறுத்தும் மாறும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. And yeah, there are also specific limits for a short position, long position. அப்படின்னா என்ன அர்த்தம், செல் பண்றது இவ்வளவுதான் செல் பண்ண முடியும், நீ பை பண்றது இவ்வளவுதான் பை பண்ண முடியும் அப்படின்னு கான்செப்ட் இருக்கு. அப்ப நார்மலா ஒருத்தரோட எடுத்த உடனே ஸ்டாக் வாங்கிட்டு 50,000 கோடிக்கு ஸ்டாக்கை வாங்கிட்டு 10,000 கோடிக்கு புட் ஆப்ஷனை பை பண்ண முடியாது. இப்ப நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை வேணா செல் பண்ணலாம். கால் ஆப்ஷனை வேணா செல் பண்ணலாம், செல் வேணா பண்ண முடியும். புட் ஆப்ஷனை டைரக்டா பை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இதோட மேல போகாது, இல்ல வந்து இதோட கீழே போகுது அப்படின்னு தெரிகிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், இதைத்தான் பண்ணி ஆகணும். இதைத்தான் வந்து ஒரு FPI பண்ண முடியும். அப்ப எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் பெரிய ஸ்டோரியா போகும். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு இந்த இடத்துல இந்த டேட்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து பார்த்துட்டு தான் நான் வீடியோ போட்டுக்கிறேன். பட் ஆனா அந்த டேட்ல அங்கெல்லாம் அவ்வளவு பெருசா நடந்துச்சா அப்படிங்கிற சார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா சார்ட்ல எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகேவா, இது இப்ப இந்த கடைசியில் வரேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா, பொசிஷன் லிமிட் இருக்கு. டை டு FI ஹோல்டிங் இன் கேஷ் அண்ட் செக்யூரிட்டிஸ். சரியா, இது வந்து எதுக்கு டை ஆகும், அதாவது நீங்க எவ்வளவு சொன்ன கான்செப்ட் தான். நீங்க வந்து இப்போ 10,000 டாடா மோட்டார் ஷேர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ஆப்ஷனை வந்து ஹெட்ஜ் பண்ண முடியும், இல்ல ஃபியூச்சர் வந்து ஹெட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா, அங்க இல்ல ஸ்டாக்கே இல்லாம உங்களால இதை பண்ண முடியாது. ஸ்டாக்கே இல்லாம உங்களாலும் கிடையாது, ஒரு இன்ஸ்டியூஷனால இதை பண்ண முடியாது. இல்ல ஃபியூச்சரை நேக்கடா வாங்க முடியாது, ஆப்ஷனை நேக்கடா வாங்க முடியாது அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஃபியூச்சரை நேக்கடா விற்க முடியாது, ஆப்ஷனை நேக்கடா விற்க முடியாது. ஒன்லி நீங்க ஈக்விட்டி ஹோல்டிங் வச்சிருந்தீங்க மட்டும். இப்ப நான் ஒரு ட்ரேடிங் ஃபார்ம் ஆக்குறேன், இப்ப எனக்கு கீழே 10 கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து வச்சிருந்தால் மட்டும் அவங்களுக்கு அவங்க சார்பா நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வரும். ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஜெனரலி நாட் அலோவ் டு டூ இன்ட்ராடே ட்ரேட்ஸ். ஓகேவா, இன்ட்ராடே ட்ரேட்ஸ் வந்து அலோவ் பண்றது கிடையாது. இது தெரியாம ஒரு சில ஓகேங்களா, ஒரு சில அது என்ன வார்த்தைகள் போட அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சில பேர் காமா பிளாஸ்ட்ல இதனாலதான் நடந்துச்சு, ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ்ல இதனாலதான் நடக்குது. சரியா, உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேடுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் பேசணும், இல்ல காமா பிளாஸ்டுக்கான கான்செப்ட் தெரிஞ்சால் பேசணும், எல்லாம் பேசக்கூடாது. சரியா, ரொம்ப சிம்பிள், பேசக்கூடாது. இன்ட்ராடே ட்ரேட அவங்களால பண்ண முடியாது. அப்ப இன்ட்ராடேல பொசிஷன் வைக்க முடியாது, அவங்களே கொடுத்துடுறாங்க. இது இப்ப இருந்தா இந்த ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முன்னாடி இருந்தா இந்த ரூல்ஸ் இருக்கு, எனக்கு முன்னாடியே தெரியும். 2 வருஷம் முன்னாடி தெரியும் இப்படிலாம் இருக்குப்பா, FIAல வைக்க முடியாது.
டேலாம் வைக்க முடியாது, பொசிஷனால தான் வைப்பாங்க. பொசிஷனால தான் வைப்பாங்க, பொசிஷன். அதனாலதான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றோம்? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அவங்க பொசிஷனை வந்து கண்டிப்பா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வச்சு பண்றோம். ஓகே, ஒண்ணு கண்டிப்பா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், இல்லை வந்து புதுசா பொசிஷன் மேக் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் பெரிய மூவ்மெண்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். எக்ஸ்பைரி டேங்கிறது இம்பார்ட்டன்ட் டேவா இருக்கிறது காரணமா தான். ஒன்னொன்னா கனெக்டிவிட்டியா எடுத்து சொன்னீங்க அப்படின்னா என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியும், இந்த நடந்த எல்லாத்தையும் சொல்ல முடியும். பட் அவ்வளவு தெளிவா நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா பிறகு எனக்கு சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா? அண்ட் allowed to settle. சரியா? FPI transactions are required to settle and cannot be squared off within the same trading session. சேம் ட்ரேடிங்ஸ், அதாவது இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்க முடியாது. சரியா? பொசிஷனால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுதான் மீன் பண்ணுது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நார்மலாக இருப்பேன் தான் நான் சொன்ன மாதிரி தான் என்னெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கும், நீங்க எடுத்து பாருங்க. FPI ரெகுலேஷன்ஸ் மெயின் பாயிண்ட் அண்ட் ஃபீச்சர் ஆப்ஷன் அப்படின்ட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணாம எதுவுமே டீட்டெயில் தெரியாது. ஒருத்தர் வீடியோ போட்டாரு, ஐயோ 40,000 கோடியா எஃப்என்டோ ஸ்கேம், மேனிபுலேஷன் பண்ணா தான் நல்லதுப்பா, ஏன்பா நீங்க கிட்ட எடுத்துக்கிறீங்க? நெகட்டிவிட்டி பியர் மார்க்கெட் நடந்தா நல்லதுப்பா, மார்க்கெட் திருப்பி பியர் மார்க்கெட் கிரியேட் இன்வெஸ்டர். சரி, இன்வெஸ்டர் கிரியேட் புல் மார்க்கெட், இந்த மார்க்கெட் திருப்பி மேல போகுதுப்பா, நல்லதுப்பா, ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. இப்ப இந்த இந்தியன் மார்க்கெட்டை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். இந்த மாதிரி தான் பதில் கிடைக்கும். சரியா? செபி ஹாஸ் மேட் ரீசென்ட் சேஞ்சஸ். சரியா? ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு இப்போ இந்த இதுக்கு அப்புறமும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரியா? இந்த ஜேன் ஸ்ட்ரீட்டுக்கு வரும். இவங்க வந்து எல்எல்சி. எல்எல்சி அப்படின்னா என்ன அப்படின்னா லிமிடெட் லையபிலிட்டி கார்பரேஷன். சரியா? எல்எல்சி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஹிண்டன்பர்க் அப்படின்னு ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தாரு. சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஹிண்டன்பர்க்ல இந்த எல்எல்சி எல்எல்பி அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். உங்களுக்கு வேணும்னா எடுத்து பாருங்க, என் சேனல்லே கிடக்கும். சரி, வேணும்னா எடுத்து பாருங்க. இண்டிவிஜுவல் சாரி இருக்குங்களா? ஸோ இதோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. இப்போ நம்ம என் சேனலில் 10 மெம்பர் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் எல்எல்சினா அந்த 10 பேர் தான் ஓனர், நான் ஓனர் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு எல்எல்சி. அப்போ வந்து இவங்க இதை வச்சு ஏதாவது ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லைக் பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி இப்போ 100 மெம்பர் இருப்பாங்க. அந்த 100 ஆக்சுவலி இப்போ எல்எல்சியோட ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் யாருன்னு ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. லிமிடெட் லையபிலிட்டி கம்பெனில வந்து நிறைய இருக்கு, யாரானாலும் மெம்பர் ஆகலாம். இப்போ ஹிண்டன்பர்க் கதையை எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங் அவ்வளோலாம் சொல்ல வேண்டாம். செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. ஜூலை ஆகஸ்ட்ல தான். சரியா? ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல நடந்துக்குது. ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி ஜூலைல ட்விட்டர் போட்டு விட்டு போனாங்க, ஆகஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? ரிலீஸ் பண்ணாங்க. அதானி கேஸ். சரியா? ஜனவரி ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தேடுங்க. ஸோ கடைசியில் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. சில மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இதனால நிறைய இம்பாக்ட் ஆனாங்க. பட் இவ்வளோ பண்றாங்க. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ எஃப்என்டோட மெயின் பர்பஸ் பார்த்துட்டீங்க கரெக்டா? ஸோ இப்போ ரிஜிஸ்டர் அட்வொகேட்டுக்கு வரும், இவங்களுக்கு வரும் எல்எல்சி ஜெயின் ஸ்ட்ரீட். இவங்க வந்து எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 2300 பிளேஸுக்கு மேல 2300-3000 எம்ப்ளாயீஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் கிளைண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ இதை பற்றி தேடினீங்க அப்படின்னா பெரிய டீட்டெயிலாம் கிடைக்காது. அவங்க வெப்சைட்ல தேடினீங்க அப்படின்னா எப்படி ஜாப் அப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். சரியா? வாட் வி டூ, கிளைண்ட் ஆஃபரிங், குளோபல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். சரியா? இது மாதிரி நீங்க எடுத்து பாருங்க. jainstreet.com இதுதான் கான்செப்ட். ஒரு பெரிய இது கிளிக் பண்ணா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரியா? எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு ஆக்சஸ் பெருசா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. சரியா? வந்துருச்சு. டன். சரியா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேசிக்கா இவங்க எதில் பண்றாங்க பாருங்க. ஸ்டெபிலிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பர்டைஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா எதை குறிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. சரியா? டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் ஹேவ் ஏர்ன்ட் அஸ் ரெப்புடேஷன் ஆஸ் அ மார்க்கெட் லீடர் அண்ட் ட்ரஸ்டட் பார்ட்னர். சொன்ன வார்த்தையெல்லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரஸ்டட் பார்ட்னர். அதாவது யாருக்கு பார்ட்னர்? இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பார்ட்னர். அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்போ பேசிக்காக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க பிஹாஃப் ஆஃப் அவங்க. சரியா? 2000 ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. 2000 ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து நியூயார்க், லண்டன் எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ நெதர்லாண்டு, ஆம்ஸ்டர்டாம், ஹாங்காங் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கிறாங்க. பார்ட்னர் வித் பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நிறைய கான்செப்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஐபிஓ
டெப்ட், கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸு, பிரைவேட் கேபிட்டல், பப்ளிக்லி லிஸ்டட். ஓகே, இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். சரியா, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் வேணும்னா இதில் எடுத்து பார்த்துக்கங்க ஜெயின் ஸ்ட்ரீட்டை பற்றி. ஸோ ஐஐடி பாம்பேல உள்ள உங்களை வந்து அவங்க கூட இன்டர்வியூல செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சேஃப்டியா இருக்கும், அவ்வளவு கிராக்கா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்க இன்டர்நெட்ல தேடினாலே கிடைக்கும். சரியா, ஸோ இவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். இதை விட்டுட்டு இப்போ இவங்க வந்து மேனிப்புலேஷன் பண்ணிட்டாங்க, மேனிப்புலேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. மேனிப்புலேஷன் பண்ற அளவுக்கு தான் இந்தியன் மார்க்கெட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இவங்க மட்டும் ஆக்சுவலா என்ன அப்படிங்கிறத யாரும் சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட்டுக்கு வருமே ஒன்றும் இல்லை, செபியோட வெப்சைட் போய்க்கங்க. செபியோட வெப்சைட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கு, டீட்டெயில் இருக்கு. இந்த டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 15வது பேஜில் இருக்கா, இதில் வந்து 3வது பேஜ் போங்க. இல்லை என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கு. சரியா, 3வது பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது பேஜ். சரியா, என்னென்ன பண்ணாங்க, என்னென்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, பிப்ரவரி 4ஆம் தேதி ஆரம்பிச்சு இது வந்து எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக பிப்ரவரியிலே இது முடிஞ்சிருச்சு. சரியா, பிப்ரவரியிலே இவங்க ரிப்ளை கொடுத்துட்டாங்க. மே 15 இல்லை மே 15 2025 தான் இது தேவைப்படாது, இவங்க இதுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா மார்ச்லயே முடிஞ்சிருச்சு. சரியா, மார்ச் 2025 முடிஞ்சிருச்சு. இப்பதான் அந்த நியூஸ் வெளியே வருது. இந்த நியூஸ் இப்பதான் வெளியே வருது. அப்ப முடிஞ்சு போன ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெருசா பேசணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் 3 மாசம் மார்க்கெட் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரியா, நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு, நல்லா ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயத்த வச்சு நம்ம பேனிக் ஆகணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படி அப்படி தப்பு. இப்போ நீங்க இப்போ ஃபாரெக்ஸ்ன்னு பேசுறவங்கலாம் இந்த மாதிரி ஃபாரெக்ஸ்ல அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்தியன் மார்க்கெட்ல 43,000 கோடி ஃபாரெக்ஸ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களோட சொந்த மார்க்கெட்ல அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன் பண்ணிருக்க கூடாது? அப்ப யோசிச்சு பாருங்க. சும்மா வந்து இந்தியன் மார்க்கெட்டை நெகட்டிவா பேசிக்கிட்டு உட்காந்து பேசுற வேலை அங்க வேண்டாம். சரியா, இப்ப இவ்வளவு பண்ணுங்க, இதை சேஞ்சஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. உண்மையா தேவைப்படுற விஷயத்த கேளுங்க. 4வது பேஜா 7வது பேஜ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா, 7வது பேஜ் இதுல வந்து நீங்க இதுல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, உண்மையில என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு 7வது பேஜ்ல இருக்கு. 7வது பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாங்க. பேசிக்கா வந்து இதுல நோட் பண்ணக்கூடிய விஷயம் பேங்க் நிஃப்டில தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க கொடுக்கல. பேங்க் நிஃப்டியும் நடந்துச்சு. அந்த பேங்க் நிஃப்டியை எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறாங்க. இது போல நிறைய ஸ்டாக் அண்ட் ஆப்ஷன்லயும் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு. சரியா, கேஷ் மார்க்கெட் டோட்டல் டர்ன் ஓவர் சரியா 29,225 கோடி. ஃபியூச்சர் மார்க்கெட் டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 43,589 கோடி. சரியா, ஒன்லின்னா பேங்க் நிஃப்டி. சரியா, ஒன்லின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ 43,000 கோடி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஈக்குவலண்ட் டெல்டா டர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஆகும். எவ்வளோ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 1 கோடியே கோடி ஆகும். ரெண்டு 10 கோடி 100 கோடி. சரியா, என்ன கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ இவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க அந்த பொசிஷன் லிமிட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மேனிப்புலேஷன் அப்படிங்கிறத எதை மீன் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. மேனிப்புலேஷன் பண்ணி ஸ்டாக்கை ஏற்றி விடுறது இறக்கி விடுறது கிடையாது. அது தெரியாம வீடியோ கொடுத்துருக்காதீங்க. சரி, திருப்பியும் சொல்றேன், மாத்தி மாதிரி சொல்றேன், தெரியாம வீடியோ போட்டுருக்கீங்க. இங்க நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க ஸ்டாக் லிமிடேஷன் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டாக்கை விட 353 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா பொசிஷன் வச்சுட்டாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி 12 ஸ்டாக்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பொசிஷன் வச்சுட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் மார்க்கெட் டோட்டல் ஆஃப் கேஷ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் ஆஃப் இட் 12 அதாவது அதில் உள்ள 12 ஸ்டாக்கு அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பேஸ்ட் அண்ட் கேஷ் ஈக்குவல் டர்ன் ஓவர் வந்து 98 டைம்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க கணக்குப்படி இவ்வளவுதான் வந்திருக்கணும், ஆனால் 98 டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் அதான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் மார்க்கெட் டு கேஷ் மார்க்கெட். சரியா, இது வந்து 353 டைம் அதிகமா இருந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க பொசிஷன் எடுத்ததெல்லாம் கரெக்ட் தான், தப்பான மேனிபுலேஷன்லாம் கிடையாது. அவங்க இதை விட அதிகமா எடுத்துட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இல்ல, ஆல்கோவோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஜாயின் ஸ்ட்ரீட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஆள்லாம் கிடையாது, ஆல்கோவோட மிஸ்டேக்கா கொடுக்கலாம். ஆல்கோ தப்பான ஆர்டர் பஞ்சா இருக்கலாம். ஆல்கோன்னு பேசுற மக்களுக்கு சவர் வேணும். சரியா, மேனுவல் ஆர்டர் பண்ணுங்க, மேனுவலா ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரி இஷ்யூலாம் வரல. ஆல்கோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணோம். 1+1 எவ்வளோன்னு கேட்டா 2ங்கும் ஒரு இடத்துல 4ங்கும். சரியா, இது வந்து ஆல்கோ பண்ண ஐ மீன் நார்மலா ஏஏ பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம், எடுத்து பாத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுல பாருங்க, நம்பர் ஆஃப் யூனிக் என்டிட்டிஸ் தட் ட்ரேடர் ஆன் கேஷ் மார்க்கெட் ஆல் த டாப் 3 பேங்க் நிஃப்டி, அதாவது டாப் 3ல உள்ள பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் கான்செப்ட். ஸோ 7வது டேபிள விட்டு இதுல முக்கியமான டேட்டில் மட்டும் நான் சொல்றேன். இது மாதிரி ஆக்சுவலா இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டீங்க அப்படின்னா
1 மணி நேரத்துக்கு மேல போடலாம். பட் நான் அவ்வளவு லாங்கா போக வேண்டிய விரும்பல. அங்க பாருங்க எங்கெங்க எவ்வளவு இது பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏசியா ட்ரேடிங் லிமிடெட் அப்படி அவங்களோட பேன் நம்பர் டீட்டெயிலோட கொடுத்துருக்காங்க. சரியா, இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சரியா, எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் 6000 கோடி ஓவரால் ப்ராஃபிட். சரி, ஓவராலா 36,000 கோடி. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல, சரியா, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல 43,000 கோடி எடுத்துக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல 190 கோடி எடுத்திருக்காங்க. அவங்களா 190 கோடி இருக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ல 899 கோடி எடுத்திருக்காங்க. அவங்களா 899 கோடி. ஸ்டாக் ஃபியூச்சர்ல 7,000 கோடி எடுத்திருக்காங்க. சரியா, கேஷ் செக்மெண்ட்ல 288 கோடி எடுத்துக்கிறாங்க. 288 கோடி எடுத்துக்கிறாங்க. இதோட டீட்டெயிலாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். பட் ஆனா இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா நிறைய வருது. ஆனா வந்து டோட்டல் வந்து இவ்வளவுதான் வருது. என்ன காரணம் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. சரியா, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலே ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். ஈவன் தே பே சம் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோ டீட்டெயில் வேண்டாம். இப்போ மெயின் கான்செப்ட்டுக்கு வரும். ஓகேவா? இங்க வாங்க, மேனிப்புலேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போட்டுக்கிறாங்க. ப்ரீவியஸ் டே வந்து எங்க 48,000, சரியா, பேங்க் நிஃப்டி வந்து 48,125 க்ளோஸ் ஆகுது. எங்க ஜனவரி 16, 2024. இந்த டேட்டை சார்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. இல்லை, சார்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க, இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. பட் நான் காமிக்க விரும்பல. ஓகேவா? ஸோ ஜனவரி 17, 2024 46,573 இதாகுது. சரியா, ஓப்பன் ஆகுது. ஹை போனது 47,212, லோ போனது வந்து 45,979, க்ளோஸ் வந்து 46,064. 46,064. இது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அது மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 17வது பேஜ்ல கொடுத்துருந்தாங்களா? ஒரே நிமிஷம், 17 கரெக்ட். HDFC, அதாவது அதுல அந்த ஒரு டேட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. டைமிங் கூட கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங் கூட கொடுத்துருக்காங்க. இதையும் எடுத்து பாருங்க. இதோட ஓப்பன் என்ன, ஹை என்ன, எவ்வளவு குவான்டிட்டி பை போட்டாங்க. சரியா, எவ்வளவு குவான்டிட்டி பை போட்டாங்க, என்ன பிரைஸ்ல பை போட்டாங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் பை ட்ரேட்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் பை ட்ரேட்ஸ் என்ன, பை எங்க பை பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல டேபிள் பில வந்து என்ன டைமிங்ல இருந்து எந்த டைமிங்ல ஆர்டர் பஞ்சாச்சு, ஓப்பன் என்ன, ஹை என்ன, அதோட பிரைஸ் என்ன, எங்க மூவ் ஆச்சு அப்படிங்கிற கான்செப்டோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா எடுத்து பாருங்க. ஸோ இதுல வந்து குவான்டிட்டி, இதுல வந்து பை குவான்டிட்டி அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த குவான்டிட்டி வந்து இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஹையஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ரீசெண்டா நடந்ததை கொடுக்கல, 2024 நடந்ததா கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் 12 பேங்க்குள்ள இதுவுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. ஸோ இதுல இன்னும் இந்த இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்னும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இன்னும் எடுத்து பார்க்கலாம். நிறைய டீட்டெயில் இருக்கு. கிட்டத்தட்ட 100 பேஜ் இருக்கு. நான் உட்காந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். பாதிக்கு மேல இருக்கு. பாதி முக்கால்வாசி முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதை பத்தி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மேனிப்புலேஷன்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆளும் கிடையாது செவி. சரியா, மேனிப்புலேஷன் அலோவ் பண்ற ஆளும் கிடையாது. இந்த இவங்களே சார்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். என்ன டீட்டெயில் இருக்கு, என்னென்ன டைமிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ மேனிப்புலேஷனை கண்டுபிடிச்சு அதுக்காக ஒர்க் பண்றக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. பட் ரீட்டைலர் ட்ரேடரா வந்து இதுக்கு ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. இப்போ மெயினா வீடியோ போட்டது காரணம் தான். ரீட்டைலர் ட்ரேடரா வந்து ஒரி பண்ணிக்கங்க அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. F&O பண்றீங்கன்னா F&O ரிஸ்க் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. சரியா, ஒரு ப்ராப்பர் செட்டப், ட்ரேடிங் செட்டப் இல்லாம பண்ணாதீங்க. ஸோ பெருசா ரிஸ்க் எடுக்காதீங்க. மார்க்கெட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, பெருசா ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ கரெக்டா அந்த ரிஸ்க் எப்படி இருக்குன்னு தெரியலையா, உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க ஒருத்தர் தேடி கண்டுபிடிங்க. அவங்களுக்கு தெரியும். சரி, அவங்க வந்து கரெக்டான விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு 50,000 1,00,000 கொடுத்து கிளாஸ் எடுத்து கத்துக்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கே அவர் தெரியும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களே லக்கியா அவங்க ஃபீல் பண்ணுவீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கான ஆட்கள் கிடைப்பாங்க அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு. ஸோ இவ்வளவுதான் இதுக்கான ஜேஎன்ஸ்டிக்கான கான்செப்ட். பட் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக போனால் போய்கிட்டே இருக்கலாம். நான் சொன்ன கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதனால நான் வந்து இந்தியன் மார்க்கெட்னாலே மேனிப்புலேஷன் தான், F&Oனாலே ஏமாத்துக்கிறது தான். ஸோ அதனால நான் ஃபாரஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம முட்டையை குழப்பாம. ஸோ F&O அப்படிங்கிறது நல்ல விஷயம். நல்ல விஷயம்னா ஐ மீன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்ல விஷயம். மேனிப்புலேஷன் பண்றாங்களா, பண்ணுங்க. அந்த மேனிப்புலேஷன் எங்க பண்றாங்கன்னு கண்டுபிடிங்க. கால் சைட்ல பண்ணா, புட் சைட்ல பண்ணா, எங்க பண்றான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டு போறோம். பண்ண தெரியலையா, இதுக்கும் நெகட்டிவிட்டியா பேசுவாங்க. அது எப்படா மேனிப்புலேஷனை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு. தயவா என்னுடைய ஹிஸ்டரி கொஞ்சம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா, புரிய வரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சரி, என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர்ல நாளைக்கு லைவ் வருவேன். லைவ்ல வந்து கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் போர் டீட்டெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன்.